தியானங்கிறது ஒரே தியானம் தான், ஒரே குரு தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்காது. அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அது வளரும். அப்போ அந்த ஆன்மாவுக்கு இந்த காலகட்டத்தில் அது எப்படி வளரப்படணுமோ, அது எப்படி பயணிக்கணுமோ அது கிடைக்கும். அப்போ அந்த குரு என்னன்னா, அந்த இவன் இங்கே உட்காந்து இந்த மாதிரி சாதாரணமாக தியானம் பண்ணுறவன் கிடையாது, இவனை தனியாக தூக்கி போடு, இவன் இந்த 40 பேர்த்தில் உட்காந்துருக்க ஆள் கிடையாது, இவனை தூக்கி இங்கிட்டு போடுறா அப்படிங்கிறது அவருக்கு உள் உணர்வுல தெரியும். இப்போ எவ்வளோ பேர் வந்தபோது ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் தனியாக தூக்கி போட்டார்ல, அதுதான் விஷயம். ஏன்னா அவன் அங்கே உட்காந்துருக்க ஆள் கிடையாது, அந்த ஆன்மா அந்த மாதிரி கிடையாது, அது தொட்டோனே வளரும், அது ஒவ்வொரு வினாடியும் வளரும். அதுதான் அவதாரத்துக்குரியவங்க. புரியுதுங்களா? இப்போ புத்தரோ இந்த மாதிரி அவதாரத்துக்குரியவங்களாம் வீட்டில் பிடிச்சி வைக்க முடியாது, ஓடி போயிடுவாங்க பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா அந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி நிலையில நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது பார்க்கணும். சில ஆன்மா தொட்டாலும் வளராது, கத்தினாலும் வளராது, பண்ணாலும் வளராது, கடைசி வரைக்கும் சாம்பார் வழி தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆன்மாவும் இருக்கும். அப்போ அந்த குருநாதர் என்ன பண்ணுவான், தியாகத்தோட வெளியில காட்டி கொடுக்க மாட்டான், இர்ரா 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 இர்ரான்னு தட்டி கொடுத்து கொண்டு போவான். நீ தியானத்தில் சாதிக்க வரலடா, போன ஜென்மத்தில் உள்ள கர்ம வினையை கழிக்கிறதுக்காக வந்திருக்க, உனக்கு என்னுடைய நிழல்ல இருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல, அதோட வேற என்னடாங்கிறத சொல்லாம சொல்லி கூட்டிட்டு போயிடுவார். இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம இதுலேருந்து இது, அதுலேருந்து அதுங்கிறதெல்லாம் அந்த ஆரம்பத்தில் ஒரு விஷயத்துக்குள்ளதான் இருக்கும். ஒவ்வொரு உங்க ஆன்மாவுக்கு ஏதோ அது கிளியரா நடக்கும். இப்ப பதஞ்சலியோட யோக சூத்திரம் உங்க கையில இருக்கு. அதனால அந்த பதஞ்சலியோடைய ஒவ்வொரு படியா ஒவ்வொரு தியானத்தையா நீங்க பண்ணிட்டு ஒரு அனுபவத்தை பெற்ற முடியுமா அப்படிங்கிறத உங்களால உறுதியா சொல்ல முடியுமான்னா, பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை படிச்சுட்டு அது முறைப்படி போனீங்கன்னா சில நரம்புகள் விழிக்கும், சில காட்சிகள் கிடைக்கும். ஆனா அனுபவங்கிறது வேற, நீங்க போற பாதங்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த பதஞ்சலியோட அட்டாங்க யோகம், இந்த பரியங்க யோகம், எல்லா யோகத்தையும் ஒருத்தனுக்கு படிக்காமையே ஒருத்தர் சாதாரண பாமரம் அருணகிரி எந்த போய் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சான்? எந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை படிச்சுட்டு ஞானியானா? இப்ப திருவாசகம் எழுதும் போது எந்த அவர் ஏதோ ரெஃபரன்ஸா எடுத்து படிச்சுட்டு வந்து ஆனாரு? அந்த ஆன்மாவுக்கு எப்படி வழிகாட்டப்படும், எந்த மாதிரி டயத்துக்குள்ள என்ன மாதிரி சூழல் இருக்கும் அப்படிங்கிறதான். சில பேர் நீங்க இப்படி நடந்து போவீங்க, திடீர்னு ஒருத்தன் காரி துப்பிடுவான், அதனால உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும், 2 நரம்பு விழிச்சிரும். திடீர்னு அவன் கல்லை தூக்கி அடிச்சிருவான் உங்க மேல ஒருத்தன் சாமியார், அதுல உங்களுக்கு தியானம் கிடைச்சிரும். திடீர்னு தட்டை தூக்கி வீசிடுவான், அதுல ஒரு விஷயம் கிடைச்சிரும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவன் ஆன்மா வளர்ச்சி இருக்குல்ல, அவன் தீவிரமா இருக்கிறான். அவன் போய் மிஸ்டர் வாங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன், நான் உங்களுக்கு தீட்சை தரலாம் சொல்ல மாட்டான். அவன் தீட்சையை கல்லா தூக்கி எறிவான், தட்டா தூக்கி எறிவான். அவன் தீவிர வளர்ச்சியில் இருக்கிறான். அவன் போய் நான் இப்படி வளர்ச்சியில் இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, சொல்ல முடியாதுல்ல. புரியுதுங்களா? இது நம்ம ஆளுங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகும், ரொம்ப காலமாகும். அப்ப இதெல்லாம் உரையை நிகழ்த்துறதுக்கோ இதை ஒரு செயல் செய்யறதுக்கோ முடியாது. தியானம் பொதுவாகவே தியானங்கிறது அது சொல்லி பாடத்திட்டம் மாதிரி பண்ற வேலை இல்லை. முதல்ல அது அந்த மாதிரி ஒரு செக்ஷனே இல்லை. முதல்ல அது இயல்பாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஒரு குரு சிஷியனுடைய ஒரு சந்திப்பு எப்படின்னா, சந்திச்சே ஆகணும்னா அது உலகத்துல எவனாலையும் தடுக்க முடியாது, சந்திச்சே தீருவான். சந்திக்கலைன்னா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, சிஷியன் வரவே மாட்டான், அவன் ஊர்லயே உழுதுகிட்டே கிடக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கே இவர் அமுச்சு வச்சிரும். இவர் வழி போக்கனா வருவார், என்னன்னா இந்த 2 சிவப்பு மாடு காணா போச்சுப்பா தேடி வந்தேன் பாரு. இவன் உண்மையிலே 2 மாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மாடுங்க எங்கிட்ட தாங்க போனுச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்பான். வந்ததே இந்த மாடு தான் சிவப்பு மாடு. இந்த ஊர்ல இந்த மாடு ஒரு மாடு இங்க இருக்கு, இன்னொரு ஊர்ல இன்னொரு மாடு இருக்கு. அப்படியா? சரிண்ணா, ஒரு மாட்டை பார்த்துட்டப்பா, இன்னொரு மாட்டை காணப்பா, சரிப்பா வந்தா சொல்லுப்பா அப்படின்ட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான் அவனுக்கு குரு உபதேசம். இப்ப இன்னொரு ஊர்ல போய் இன்னொரு மாட்டை பார்த்து அவனுக்கு கொடுத்துருவாரு. அப்ப இவன் போய் என்ன சொல்லுவான், சாமியார் வந்தாரு, 2 மாடு காணா போச்சான்ப்பா, அவன் என்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையே மாறி போயிடும். அவன் காவி வெட்டி கட்டியிருப்பான், பட்டையை போட்டிருப்பான், கோயிலா போயிட்டு இருப்பான், என்னன்னே தெரியாது. என்னடா அப்படின்னா, இல்ல எனக்கு என்னமோ தெரியல, இந்த கோயிலுக்கு போனதுலேருந்து நான் மாற்றம் அடைஞ்சிட்டப்பா. அம்மா, இந்த கோயிலுக்கு போய் நீ மாற்றம் அடையலடா, மாடை தேடி வந்தான்ல ஒருத்தன், அவன் தாண்டா மாற்றங்கிறது தெரியாது. இதுதான் விஷயம். அது மாதிரி எல்லாம் இருக்கு. அது நம்ம ஒரே வடிவத்துக்குள்ள பார்க்க முடியாது. அப்ப பொதுவா இந்த தியானத்தை எல்லாம் நம்ம
ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏன் ஸ்கூல்ல எல்லாம் பாடத்திட்டமாக வரணும்னா அது ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்காக தானே வந்து அது இறைநிலை அடையிறதுக்காகன்னு பாடத்திட்டம் மாதிரி எடுத்து சொல்லி கொடுத்தாலும் அடைய முடியாது. நீங்கள் ஒரு விஷயந்தான், அந்த உலகத்தில் பிரபஞ்சத்தோடைய அனுமதியோடு பிரபஞ்சமே வழங்குவது தான் தியானம், பிரபஞ்சமே கொடுக்கறது தான் விஷயம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி தானாக இயல்பாக நிகழும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளையும் செட் பண்ணுவாங்க. ஒருத்தன் 25 வருஷம் போய் நொந்து நூலாகி அந்த அவளாகி பல தியானத்தை கற்றுக்கிட்டு அவன் உடலை கெடுத்து குட்டிச்சராகி வந்து ஒரு இடத்துல ஒருத்தரை சந்திக்கணும்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன நினைச்சிட்டு பாருன்னா, நான் பல நாள் தேடினேங்க, நல்ல குருவே கிடைக்கல, உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னா அது இல்லை. இவ்வளோ நாள் இந்த தியானத்தாலேயே நீ சீரழியப்படணும், தியானத்தாலே துன்பத்தை அனுபவிக்கணும், இறையாலேயே நீ இப்படி தேடணும் அப்படிங்கிறதான் அதோடைய விஷயம். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் பேரை சொல்கிறவன் தான் நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்கிறான். இறைவன் பேரை சொல்லாதவெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் வேணால் சோதிச்சு பார்த்துருங்க, எங்கே வேணாலும் பாருங்கள், இறைவா இறைவான்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறவன் தான் அழுகுறான். இறைவன் பேரை சொல்லாதவன் சந்தோஷமா சோளாபுரி வாங்கி தின்னுட்டு படுத்து கிடக்குறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? கடவுள் கடவுள் சிவன் சிவன் பேசுனவனுக்கு ஊர்ல சிலை கிடையாது, சிவனே கிடையாது, கடவுளே கிடையாது, பால் ஊத்தாதீங்கடான்னு சொன்னவனுக்குலாம் ஊரா சிலை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, என்னால் துன்பம் அப்படின்னு நினைக்காத. என்னை தேடுறதுன்னா நீ தேடணும், ஆனா அதுல கொஞ்சம் சவால் இருக்கு. நீ அந்த சவால் நினைச்சிட்டு ஓடி போயிடாதடா. அதுதான்டா உனக்கு சவால் தான் நீ எனக்கு அறிய போற விஷயம் அப்படிங்கிறது தான். இப்ப இறைவனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புன்னா, நீங்க இறைவனுடைய ஆளுங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா நீங்க இந்த ஊர்க்காரர்கள், இந்த உறவுக்காரர்கள் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் அதுல இருக்கிற ப்ராப்ளம். நீங்க இறைவனுடைய ஆளு, இறைவனை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி தரப்படுது. அது சில ஆன்மா அதை உணர்ந்து பிரயாணிக்குது, சில ஆன்மா அதை உணர மாட்டேன். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவங்க மனதை காயப்படுத்திடக்கூடாதுன்னு சில இடங்கள்ல சில பேருக்கு ஒரு விஷயத்தை அவங்கள இப்படி போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை நான் தனிப்பட்ட முறையில் செய்யறேன். அது அவங்கள்ட்ட விவாதிக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட சொல்றது இல்லை. அவங்கள்ட்ட சொன்னோம் வச்சுங்களா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க என்னென்னமோ நினைச்சு வந்துட்டாங்க. என்னை பார்த்தோன்னே சிவவாக்கியரா மாறணும்லாம் சில பேர் வந்துடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? காகபுஜண்டர் புத்தகத்தை கழுத்துல கட்டிட்டு சுத்துறவங்கலாம் வர்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக காகபுஜண்டராவா மாற முடியும்? அது என்னவோ அதுதானே ஒரு விஷயமா பார்க்கணும், அதோட வடிவம் பார்க்கணும். யாரு ஒரு மனிதன் வளரணும் அப்படின்னா தியானத்துல அது பிரத்யேகமாக அது இயற்கையாக நிகழப்படுங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதை போய் யாராலையும் தடுக்க முடியாது. பிரபஞ்சத்துல போய் யார் போய் வாள் எடுத்து சண்டை போடுறது? நான் போய் தடுத்துட முடியுமா? இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, பிரபஞ்சத்திலேருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் போது அங்க நாமங்கிற ஒருத்தன் இல்லாம நான் ஸ்டாப்பா ஒருத்தன் உள்ள இருந்து பேசுறான். அந்த பேசுறதுக்கான வாய்ப்புகள் தியானத்திலேருந்து கிடைக்கப்படுது, பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கப்படுது. இந்த ஆன்மாக்களுக்கு நீ பேசப்பட்ட ஆகணும், இதான் உன்னோட ரோல். நீ என்னமோ பெரிய ஆளு, பெரிய குரு அப்படிலாம் நினைச்சுக்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். இது உண்மைத்தன்மை. இந்த வேலை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சூழல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வேலையை நீ பணி செய்ய, அவ்வளவு. இதை நம்ம உணர்ந்துதான் நம்ம வேலை செய்யணும். பிரத்யேகமாக நாம எதுவும் பெரிய உயர்ந்த போய் பல மரத்துங்கள்லயே உட்காந்து பல குகைகளில் உட்காந்து தியானத்தை பெற்று நம்ம யாரும் அறிய முடியாத ரகசியத்தை அறிஞ்சிட்டு நான் ஒரு பெரிய ஆளுங்க மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன்லாம் கிடையாது. நம்மளால் ஆக வேண்டியது, என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும் இல்லை, நான் எதையும் பெறவில்லை. பெற்றது பிரபஞ்சம், கொடுத்தது பிரபஞ்சம், பேச வைக்கிறது பிரபஞ்சம். அதோடைய செயல் இருந்தால் இந்த செயல் நிகழ்கிறது. அப்போ ஒரு தனி மனிதனால என்னால எதுவும் செஞ்சிட முடியாது. இது உண்மை தகவல். அப்ப நம்ம பெற்றிருக்க தியானமோ இந்த செயலோ இந்த அனுபவமோ எந்த தனி மனிதனுடைய முயற்சியோ மனிதரால நிகழ்த்த முடியாது. அதே மாதிரி லக்குல ஃப்ளூக்ல அந்த மாதிரி கிடைக்கிற விஷயமும் இது கிடையாது. இது முயற்சிங்கிறது கிடையாதுங்க. அது இயற்கையா நடக்கிறது. நீங்க அதை முயற்சின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க.
அது தானா நிகழ்றது. சுவாச காற்று தானா நிகழுது. ஆனா ஒருத்தனுக்கு வந்து என்னன்னா சுவாசத்தை பற்றி புரிதலை ஏற்படுத்துறாங்க. இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் திருமணம் செய்யறான், ஒரு ஆண் பெண் இணைகிறாங்க. ஆனா ஒரு யோகி, ஒரு ஞானி திருமணம் அவன் வந்து இறையை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதை வைக்கிறான்னா, அவனும் என்ன பண்றான், கணவன் மனைவி வாழ்க்கையே தான் வாழ்றான் தியானத்துக்குள்ள. அவன் எப்படின்னா சந்திரக்கலை சூரியக்கலை அது ரெண்டும் ஒரு கணவன் மனைவி இணைப்பு மாறி அது ரெண்டுக்குள்ள ஒரு இணைப்புகள் ஏற்படுது. அந்த செயல் வடிவங்கள் நடக்கப்படுகிறது. ஒன்று கீழையும் ஒன்று மேலையும், ஒரு வடிவத்துக்குள்ள சந்திரனுடைய ஆதிக்கமும் ஒரு வடிவத்துக்குள்ள சூரியனுடைய ஆதிக்கமும் தொடர்ந்து அந்த காற்றாக அந்த விஷயம் இறை தத்துவமாக நடக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்படுகிறது. அப்ப இங்க நான் சொல்லிட்டோம், ஒரு தனி மனிதன் திருமணம் பண்ணி குழந்தையை பெற்றுக்கிறான். ஒரு தியானத்துக்குரியவன் சந்திரக்கலை சூரியக்கலையோட அந்த இணைப்புக்குள்ளேயே அந்த முயற்சிக்குள்ளேயே அவன் ஒரு ஞானவானாக, அந்த ஞான குழந்தைங்கிறது அதான் ஆன்மா. அந்த உண்மை தத்துவத்தை அந்த விஷயத்துக்குள்ள அடையிறான். ஒரு சுத்த சன்னியாசியா இருக்கிறவன் அந்த சந்திரக்கலைய அவன் மனைவியாக பார்க்காம தேவியாக தாயாக பார்க்கிறான். இப்ப விவேகானந்தர் மாதிரி ஆளுகளுக்கு அது வந்து தேவியாக தாயாக அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அவனுக்கு செயல்பட்டது. ஒரு இல்லத்தில் இருக்கிறவனுக்கு அது ஒரு தன்னுடைய வேற வடிவத்துக்குள்ள இருந்து அது காட்டப்படுகிறது. அப்ப இதெல்லாம் ரொம்ப பிரத்யேகமாக இருந்தாதான் ஒரு மனிதனுக்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இப்படிதான் அது இயல்பா இருக்கும். அப்ப அந்த காற்றோட தன்மையை நம்ம அறிஞ்சுக்கிறதோ, காற்று அதுவா நிகழும். இப்ப நமக்குள்ள நிறைய நாள் நான் வந்து ஆராய்ந்து பார்த்ததுல, அனுபவத்துல பார்த்ததுல, இந்த மலைகள் எல்லாம் அதிகாலையில பார்த்தீங்கன்னா ஒரு மேக கூட்டங்கள் வந்து சூழ்ந்து அப்படியே உள்ள போயிட்டு அந்த புகை மண்டலமா வெளியில வரும். அதே மாதிரி காற்றுகள் உள்ள வாகித்து உடலுக்குள்ள ரெண்டு காற்றும் ஒரு இடம் விடாம அப்படியே வாகித்து போய் அப்படியே ஸ்லோ ப்ராசஸா அப்படி உள்ள போய் வருடி அப்படி நின்று அப்படி போய் அப்படி இப்படி போய் வரும். அதுக்குள்ள உடல் ஆடும், உடல் துடிக்கும், உடல் வந்து வேற மாதிரி இருக்கும், அப்படியே சிலுத்துரும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நிகழும். இதெல்லாம் ஒரு அனுபவத்துக்குள்ள அப்படியே நிகழும். சில காற்று வந்து அப்படியே ஸ்லோவா போகாது, அப்படியே நின்று நிதானிச்சு அது ரெண்டு காற்றுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சில காற்று சில நேரத்தில் சந்திரக்கலை ஒரே வடிவத்துக்குள்ள ஒரு பாதியில் அப்படியே நிற்கும். அப்படியே ஒரு பக்கம் எம்டியாவே இருக்கும். அப்ப திருப்பியும் அதோட ஆதிக்கம் திருப்பி இந்த பக்கம் அதுவா அப்படியே மாறும். அதை பிரமாதமா நமக்கு அந்த காட்டும். அந்த சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாறுறது, இதெல்லாம் அதுவா இயற்கையா நிகழ்றது. அப்ப அனுபவிச்சு அப்ப உள் உணர்வுகள் என்னன்னா, இந்த மாதிரி சூழல்கள்ல நீ ரொம்ப பிரயாணத்தை பண்ணாத, ஒரு இடத்துல உட்காரு, உடலை ஆட்டாத, உடலை அசையாத, உணவு எடுக்காத, தண்ணி எடுக்காத, உரையாடாத, ரொம்ப செயல் வடிவமா இல்லாம ஒரு இடத்துக்குள்ள இருந்துக்க. இந்த மாதிரி சூழல் நடக்கும்போது இந்த தியானம் பாதிக்கக்கூடாது. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை யாராவது வந்து பேசியோ இல்லை வேற ஏதாவது கொடுத்து கழிச்சிட்டானா திருப்பி இந்த அனுபவத்தை பெற வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப கடினமாகும். அதனாலதான் எப்பயுமே சொல்றான், ஒருத்தருடைய அனுபவத்தை கெட்டு போயிடாம பார்த்துக்கணும். அது உள் உணர்வு உணர்த்தும். அந்த நேரத்துக்குள்ள அந்த அனுபவத்தை யாராலையும் கெடுக்க முடியாத அளவுக்கு அந்த பிரபஞ்சம் பாதுகாக்கப்படணும். சில நேரத்தில் சில பேருக்கு அது வந்து வேற மாதிரி மாறி போயிடுது. அப்ப அந்த கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் தள்ளி போயிடுது. நாட்கள் தள்ளப்படுகிறது, வருடங்கள் தள்ளப்படுது. இப்ப நீங்க பல பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு காட்சிகள் பார்த்துருப்பீங்க, தியானத்துல பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிடுறீங்கன்னா, இது இவ்வளவுதான், நம்ம ஓரளவு வந்துட்டோம், இந்த 2வது மலையை ஏறிட்டோம், அங்க நிற்கிறார இறைவன், அவரை பார்த்துடலாம் அப்படின்னு நீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறீங்க. நீங்க நான் உங்களை அடுத்தது சந்திப்பானா சந்திக்கலையான்னு தெரியல, நீங்க பார்க்க தான் போறீங்க, தியானம் பண்ணுங்க. எப்படி இமாச்சல் தொடர்ல ஒரு மலை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், திருப்பி நீங்க ஏறி பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை வரும், திருப்பி இன்னொரு மலை. அதே மாதிரி தான் தியானம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் எழுதிக்கிற மாதிரி இந்த 6வது சக்கரத்தை அங்கிட்டு தாண்டி போய் இந்த சக்கரம் அந்த சக்கரம் மாதிரிலாம் நிகழாது. நீங்க அங்க போனீங்கன்னா
அது பிரத்யேகமாக உங்களை வெவ்வேறு வடிவத்தில் அப்படியே எடுத்துட்டு போகும். இவ்வளவுதான் அப்படிங்கிறத அங்க நிப்பாட்டாது. ஓ இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு, இவ்வளவுதான் நான் படிச்சிருந்தேன், இதுதான் அங்கே இருந்துச்சு, தலைப்பகுதிக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வந்து இப்படி நின்று ஒரு வேலை நடந்துரும், அப்படி நடந்துரும்னு பார்த்தா ஒடுங்கிட்டு பார்த்தா ஒடுங்கலையே அப்படின்னா அங்க ஒரு வேலை நடக்கும், இங்கிட்டு வேற ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப எப்படி ஒவ்வொரு மலைத்தொடரா நீங்க வந்து ஏறி போய்கிட்டே இருப்பீங்களோ அந்த மாதிரி தியானத்துக்குள்ள நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. அந்த ஜேர்னி வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அந்த ஜேர்னியை வந்து ஒரு நல்ல குரு வந்து அது ரொம்ப விவாதிக்க முடியாது, விவாதிக்க மாட்டார். அது நீ அனுபவிக்க வேண்டிய சுகம். அது உனக்கு அது இயற்கையா, அது உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உன்னை நாங்க விடுவோம், அதை நீ லேர்ன் பண்ணணும். இதுதான் விஷயம். அதனாலதான் ஒரு துறவி பல தூரத்துக்கு யாத்திரையா பயணம் பண்ணான் இந்தியா முள்ள. சும்மா கோயில் பைத்தியம் சாமி பைத்தியம் கிடையாது அவன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுது. அந்த டிராவல்ல பல காரணங்கள் இருக்கு, புரியுதுங்களா? நிறைய பேருக்கு என்னன்னா காசிக்கு போறது, ராமேஸ்வரத்துக்கு போறது, கன்னியாகுமரிக்கு போறது ஆன்மீகத்துக்காக, கடவுளுக்காகன்னு நிறைய பேர் வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. அது இல்லவே இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, அது உங்க இடம். நீங்க மறந்துட்டீங்க பாஸ், அது உங்க இடம். நீங்க அங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த இடத்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்கோ இல்ல அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தியானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அந்த இடத்துல உங்களுக்கு இயற்கையா வழிகாட்டி அங்க உட்கார வைக்குது. புரியுதுங்களா? நாங்க என்னுடைய அதிக எக்ஸ்பீரியன்ஸு மேற்கு தொடர்ச்சி மலை. அதிகமாக கம்மியான நான் போன இடம் வந்து இமாச்சல். அப்போ ஏன் இமாச்சல் இல்லைன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஒரு பெரிய வேலை செய்யணும். அப்போ இமாச்சல் பக்கத்தில் நம்ம கம்மியாக தான் வேலை செய்யணும். அப்போ நிறைய பேர் அங்கே இமாச்சலில் வேலை செய்கிறவங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் கம்மியாக வேலை செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எந்தெந்த வடிவத்துக்குள்ளே போகணும், எந்தெந்த இடத்துக்குள்ளே போகணும், அந்த இடத்துக்குள்ளே என்ன நிகழும் அப்படிங்கிறது தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அங்கே ஒரு இடத்துக்குள்ளே நான் கேரளாவுக்கு போகிறேன், ஒரு மலை இருக்குது. அந்த மலை என்னன்னா நான் சொல்லிட்டேன், அது ராமருக்கு ரொம்ப முக்கியமான மலை. நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்ரீராமரை அந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த மலைக்குள்ள போய் உட்காரும்போது இந்த தியானத்திலே வேற ஒரு வடிவம் அங்கே இருக்கு, அந்த செயல் கிடைக்கும். அப்போ அந்த செயல் நீ அங்கே போய் உட்காரும்போது உனக்கு சுவாசம் வழியாக வேற ஒரு பரிணாமத்தை நீ சந்திக்கிறோம். அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஏற்படும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்காக தான் வாய்ப்பை தான் அங்கே உட்கார வைக்கிறது. இப்போ உன்னுடைய வீட்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ உட்கார்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தலாமா முடியாதான்னு கேட்டால் அது அப்படி இல்லை. பிரத்யேகமாக நீ அந்த இடத்துக்கு வரப்படணும். உனக்கு அந்த இடத்துல இருந்து தான் ஒரு செயல் வடிவம் கிடைக்கப்படணும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு செல்ஃபோன்லேருந்து இருக்கிற ஃபுட்டேஜை இங்கே இருக்கிற செல்ஃபோனுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சில நேரத்தில் கொஞ்சம் அருகாமையில் உட்கார வச்சு வேலை நடக்கணும். அப்போ ஒரு செயல் நடக்கும். அப்போ ரொம்ப தொலைவில் உட்கார வேண்டிய காலத்தில் தான் உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் தொலைவில் உட்காந்துருக்கணும், 300 மைலுக்கு அப்பாற்பட்டு உட்காந்துருக்கணும். ஒரு மலைக்கு நமக்கும் சில நேரத்தில் அந்த மலைக்கிட்டே போய் உட்காந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். நாம் நினச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு குருவோட பயணிக்கிறோம், ஒரு ட்ராவலில் போகிறோம், இல்லை ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது சத்தியமாக கிடையாது. அது உங்கள் இடம், அது உங்களுக்கான சூழல், அது உங்களுக்கான தேடுதல். அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அங்க ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தலாம். ஒரு 7 பேர் ஒரே இடத்துல ஒரு குருவோட பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு இடத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னார் குரு. பாக்கி 6 பேரும் நமக்கு சொல்லுவார்னு காத்திருந்தாங்க. அவர் சொல்லவே இல்லை. எல்லாரும் குரு பாகுபாடு பார்க்குறாரா என்ன ஏது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் அமைதியாக அப்படியே இருந்துட்டார். சாப்பிட்டாங்க, அங்கேயே 4 நாள் இருந்தாங்க, 5 நாள் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவார்னா சொல்லலை. திடீர்னு இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணாங்க. அங்கேயும் அவர் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி 3 இடத்துக்கு போயிட்டாங்க. திருப்பி ஊருக்கு போகிறாங்க. கடைசியாக ஒரு இடம், அவ்வளோதான் சொல்லலை, அவன் தான் ஸ்பெஷல் அப்படின்ட்டாங்க. அந்த போகும்போது 6 பேருக்கும் உட்கார வச்சு ஒரு இடத்துல ஒரு உபதேசத்தை சொன்னார். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் உனக்கு உபதேசம் கிடைக்கப்படணும். அதுவும் இந்த 6 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஏன் உபதேசம்னா, நீங்க 6 பேருமே இதே இடத்துல உட்காந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை அடைஞ்சிருக்கீங்க. ஒரு பிறப்புல இல்லை, வெவ்வேறு பிறப்புகள்ல. இந்த 6 பேரும் ஒரு நாள் ஒரே இடத்துக்குள்ள வரப்படணும்னு இருக்கு.
இந்த 6 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க அடைஞ்ச இடம். அப்ப இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு ஒரே நேரத்துல இந்த அனுபவத்தை கொடுக்கும்போது உன்னுடைய சக்தியையே நீ என்ன பண்ணிருக்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்க. புரியுதா? இப்ப ஐ எம் த குரு, நான் என்ன செய்யறேன்னா நீ விட்டுட்டு போயிருக்க சக்தியையே உனக்கு உபதேசமா நான் கொடுக்குறேன். அது உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வழிகளை நான் பண்றேன். இப்ப என்னுடைய சக்தியை கொடுக்கறதுங்கிறது வேற, உன் சக்தி அது. நீ முன் ஜென்மத்துல செஞ்ச தவத்துல நீ பெற்ற சக்தியை இந்த இடத்துல விட்டுருக்க. ஒரு நாள் ஒரு குருவோட வரும்போது இந்த சக்தி உனக்குள்ள அடாப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த 6 பேருக்கும் அந்த இடத்துல இருந்து அவர் கொடுக்குறாரு. அவனுக்கு ஏன் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல அவன் அனுபவத்தை பெற்றாகணும். இது நீங்க உணர மாட்டீங்க. இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேத்துக்கும் இது பொருந்தும். இப்ப நம்ம அடிக்கடி சொல்றது வாலியண்டர் பக்தர்கள் இதெல்லாம் இல்லை, கூடாது, இதெல்லாம் கிடையாது. ஒருத்தரை ஃபாலோ பண்றாருன்னா அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு அனுபவத்தை இவர் ஏற்படுத்தணும். அது எந்த இடத்துல எந்த வருடத்துல எப்படி ஏற்படுத்த போறாருன்னு தெரியாது. அதுக்காக இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா ஒரு குருவோட ஒரு சிஷியரையோ ஒரு பக்தரையோ கொஞ்சம் ஈர்த்து கொஞ்ச நாள் போக வைக்கிறதுக்காக வச்சிருக்கும். ஆனா வெளியில பாக்குறவங்களால அது உணர முடியாது. ஆனா சில ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா இந்தியா மாதிரி நகரத்துல இது ஒரு தியானத்துக்கான ஒரு பூமியில என்னன்னே தெரியாம சில குருவே சில பக்தர்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவான் அப்படின்னா ஒரு செயல் செய்யணும். இல்லைன்னா அப்படித்தான். இல்லைன்னா அதுக்குள்ள ரொம்ப கவனமா ரொம்ப கரெக்டா கையாளணும் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க மக்கள் அதிகமா கூட்டமா இருக்கிறவங்க பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னா பிரபஞ்சம் தான் பெரிய ஆளு. பிரபஞ்சத்துல எல்லாரும் போய் நிக்கணுமே. 140 கோடி பேரும் எங்க போய் நிக்கிறாங்க? 50 கோடி பேர் இந்தியாவில் சாமி கும்பிடுவாங்களா? 50 கோடி பேர் சாமியே கும்பிட்றது இல்லை. சாமியை மறந்தே பல வருடம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க மேல குறை இல்லை, அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைங்க. ஒருத்தர் சாமியை கும்பிட்றதுக்கு பக்தி கிடையாது, அவனுக்குள்ள ஈர்ப்பு. அவனுக்கு ஏதோ ஒன்று தேடணும், அவனுக்குள்ளேருந்து வந்திருக்காது. நீங்க அவன் பார்க்குறவன் ஆப்போசிட்ல என்னன்னா அவன் ஏதோ பக்தி துண்ணூறு பூசி இருக்கான் அதனால அவன் கும்பிட்றான்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அவனுக்குள்ள அது விழிப்பு வந்திருக்கு. அந்த ஈர்ப்புல அவன் நடக்கிறான். உங்களை ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா அது வெறுமனையா பிடிச்சா அது ரொம்ப தூரம் தாங்காது. அது ஈர்ப்புல அது உயிர் சக்தியிலிருந்து பிடிச்சா அது மிஸ் ஆகாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குரு என்ன பண்ணுவார்னா அவன் வெறுமனையா வருவான். வெறுமனையா வந்தார்னா வெறுமனைனா அப்படின்னா சும்மா வந்தங்க, வீட்டில் வேலை இல்லை, எங்கள் அம்மா போகிறேன்னாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, சும்மாவே உட்காந்துருக்கணும், சரி நானும் வர்றேன்னு வந்தேன் அப்படின்னா அது வெறுமனையாக வர்றது. அவனுடைய உயிர் சக்தியை கொஞ்சம் தூண்டப்பட்டுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்த முறை அம்மாவுக்கு முன்னாடி அவன் கிளம்பி நிற்பான். அதுக்கு காரணம் பிடிச்சு போய் கிடையாது, அதுதான் ஈர்ப்பு. இங்கே தேடுறவங்க சாமி கும்பிட்றவங்கலாம் வேலை வெட்டி இல்லாமல் தேங்காய் முடியை தூக்கிட்டு போய் கோயில் வாசல் உட்காந்துருக்கல, ஒரு ஈர்ப்பில் தான் அதை வேலை பண்ணுறாங்க. இது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியலை. இவங்க ஏதோ பக்தியில் சுற்றிட்டு அலையிறாங்க. இது இல்லை. இதனால இது இன்னும் எல்லாருக்குள்ளேயும் இது உணரணும். அதனால பக்திங்கிறது அப்படியெல்லாம் வராது. ஒருத்தர் எப்படி போய் பக்தி வரும்? பேசுற மனிதனோடய நம்ம சிங்க் ஆக மாட்டோம், பேசாத கடவுளோட எப்படி போய் சிங்க் ஆகும்? டெய்லி நீங்க என்ன கிருஷ்ணர் ராமர் சிவனோட எல்லாம் பார்த்துக்கிட்டா உட்காந்துருக்கீங்க? பேசுற அண்ணன் தம்பி மாமா மச்சான் வீட்டிலேயே சண்டை போட்டுட்டு கிடக்குறோம். பேசாத கடவுள்கிட்டனா அப்போ அதுக்கு ஒரு ஈர்ப்பு தான். அந்த உயிர் சக்தி தேட வைக்குது, நகர வைக்குது, போக வைக்குது. ஏன் நீ அங்கே போயிட்டே இருக்குன்னா சொல்ல முடியாது, தெரியாது. ஏப்பா நீ சிவன் கோயிலுக்கு வர தெரியாதுப்பா, ஆனால் எனக்கு அங்கே போனால் நல்லா இருக்குப்பா, அவ்வளோதான் விஷயம். அது இன்னும் தெளிவடைஞ்சிச்சுன்னா அவரு மேம்படுறாரு.